வயிற்றுப்பாடுக்கு இல்லை மன்னா, வயிறு பசிக்கிறது மன்னா, வீட்டிலே வறுமை, ஏதாவது கொடுங்கள் என்று புலவர் மன்னரை பார்த்து கேட்டார். மன்னர் சொன்னார், நீ 2 நாள் கழித்து வா, தருகிறேன். 2 நாள் கழித்து வா, உனக்கு 100 பொற்காசுகள் தருகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். 2 நாள் கழிச்சு வந்தவரு, மன்னா இன்றைக்கு என்னை வர சொன்னீர்கள் என்றார். ஆமா, நினைவு இருக்கிறது, வந்துட்டு போனேன் இல்லையா 2-3 நாளைக்கு முன்னால. ஆமா, உனக்கு எவ்வளவு பொன் தருவதாக சொன்னேன் அப்படின்னார். அந்த புலவர் தலையை சொரிந்தபடி 800 தருவதாக சொன்னீர்கள் மன்னா. இல்லையே, அப்படி கூறியிருக்க வாய்ப்பு இல்லையே, சிந்தித்து பார்த்து சொல்லும். ஆமண்ணா, இப்போது நினைவு வருகிறது, நீங்கள் 800 சொல்லவில்லை, 700 தருகிறேன் என்று சொன்னீர்கள். 700 ஒருபோதும் சொல்ல மாட்டேன், நன்றாக யோசியும் அப்படின்னா. இல்லை மன்னா, 600 தருவதாக சொன்னீர்கள். வாய்ப்பே இல்லை ஐயா என்றார். ஆமண்ணா, 500 தருவதாக சொன்னீர்கள். 500 இருக்காது அப்படின்னார். 400 தருவதாக சொன்னீர்கள். சிந்தியும் யோசியும், உண்மையை சொல்லும். இல்லை மன்னா, 300 தருவதாக சொன்னீர்கள். இல்லை இல்லை என்றார். 200 தருவதாக சொன்னீர்கள். உண்மையை சொல்லும் ஐயா. மன்னிக்க வேண்டும் அண்ணா, 100 பொன் தருவதாக சொன்னீர்கள். இப்போதுதான் உண்மையை பேசியிருக்கிறீர். ஏன் பொய் சொன்னீர்? இதுவரை பொய்யே சொல்லவில்லை மன்னா, நான் சொன்னதெல்லாம் உண்மை என்றார். 800 தருவதாக எப்போது ஐயா சொன்னேன்? மன்னா, 2-3 நாட்களுக்கு முன்னாலே வந்தேன், இன்றைக்கு வாய்ப்பு இல்லை, நீ சில நாள் கழித்து வா, இதை எண்ணிக்கிட்டே இரு, நினைத்து கொண்டே இரு, எண் 100 தருகிறேன், அல்லது நான் தருகிறேன் எண்ணிப்பார் 100 இருக்கும், தருகிறேன் எண்ணிப்பார் 100 பொண்ணு இருக்கும் என்பதாக எண் 100 என்று பிரிக்கலாம் அண்ணா. எண் 100. ஓஹோ, 700 என்று சொன்னாயே, நீ எழு, கவலைப்படாதே, துன்பத்திலிருந்து எழு, எழு போ, நாளை வா 100 தருகிறேன் என்று சொன்னீங்களா? எழு, 100 தருகிறேன். ஓஹோ, 600 என்று சொன்னீரே, நான் அழுது கொண்டு வந்தேன், துன்பத்தில் வந்தேன், அரு, ஆறுதலாக இரு. அரு என்றால் ஆறுதலாக இரு. அரு 100, ஆறுதலாக இரு, அழாதே, அமைதியாக இரு, போ, 2 நாள் கழித்து வா, 100 தருகிறேன் என்று சொன்னீர்கள். 600 என்று சொன்னேன். ஓ, 500 என்று சொன்னீரே, நீங்கள் மன்னர், ஐ என்றால் தலைவர், ஐ என்றால் மன்னர், மன்னராகிய நீங்கள் ஐ 100 தருகிறேன், மன்னர் 100 தருவதாக சொன்னார் என்று சொன்னேன். ஓ, 400 எப்போதையா சொன்னேன்? இப்போ சொன்னீங்களே நான் 100 தருகிறேன் என்று. அன்றைக்கும் சொன்னீர்கள் நான் 100 தருகிறேன், போய் வா என்று. ஆஹா, 300. ஆமையா, என்று சொல்லவில்லை, அன்று சொன்னீர்கள், முன்னால் சொன்னீர்கள், முன் சொன்னீர்கள், முன் 100 தருவதாக சொன்னீர்கள். ஓஹோ, 200. நான் பதறிப்போய் வந்தேன், பதறாதே, இரு, 100 தருகிறேன். இரு, 100 தருகிறேன். பொறு, இரு என்றால் பொறு என்று பொருள் மன்னா. 2 நாட்கள் பொறு, 100 தருகிறேன் என்று சொன்னீர்கள். கடைசியாக 100 தருவதாக சொன்னீர்கள். அனைத்து உண்மை மன்னா என்று விளக்கம் சொன்னார். அந்த தமிழை பிரித்து பிரித்து பார்க்கிற போது எண் 100, எழு 100, அரு 100, ஐ 100, நான் 100, முன் 100, இரு 100 என்றெல்லாம் புலவரை பார்த்து, அந்த புலவருடைய தமிழாற்றலை பார்த்து மன்னன் 1000 பொற்காசுகளை பரிசளித்தான் என்று ஒரு கதையாக சொல்வது உண்டு. தமிழிலே இந்த சொற்களை பிரித்து பிரித்து பார்க்கிற போது இப்படி அறிஞர்கள் பொருள் சொல்லி விடுகிறார்கள். வியப்பாக இருக்கிறது.